எங்கே சென்றார்? ஐயோ அட பாவிடா. ஐயோ ஐயோ கூத்து காட்டு மாதிரியா கூத்து காட்டி எல்லையம்மன். என்னாச்சு? ஏன் தெய்வத்துல வந்த? அவர் பட்டாத என்ன சொன்னாரு? கூத்து காட்டு மாதிரியா காது சரியா கேட்காது. கூத்து காட்டி எல்லையம்மன் அறியாமல் இருக்க போய் பார்த்து காலையில. ஐயோ நான் எதுக்கு சொல்ல போறேன்? ஏடா என்னாச்சு? வாரத்துக்குள்ள உயிர் போட்டு யாருக்கு என்னாச்சு? ஐயோ தங்கச்சி. என் தங்கச்சி என்ன பாவி? ஐயோ என்ன புளியாம உங்களுக்கு மீது உழுக வேண்டியம்மா. ஐயா தங்கச்சிக்கு என்னாச்சு? தங்கச்சி ஐயா என்னாச்சு தங்கச்சி? சொல்லி தர பாவி. என்னாச்சு தங்கச்சி? என்னாச்சு தங்கச்சி? சொல்லுடாடி. என் அடி வைத்த புளியை கரைக்குது. சின்ன பொண்ணா இருந்தது. இப்ப மொட்டும் மலரும் ஆகி போச்சு ஐயா. நீ சொல்லுறது உடனே புரியலையே. வயசுக்கு வந்துச்சு. வயசுக்கு வந்துச்சா? தெளிவா சொல்றா. ஊருக்கு வச்சு நீ சொல்லண்டா. ஐயா அது ஒண்ணு இல்லைங்க. சொல்லிட்டாப்பா. சொல்றா. சொல்லிட்டா. ஏய் ஜெமியா பையா சொல்றா. என்னடா போச்சு ஜெமியா பையா மச்சானா? என்னடா பண்ற? அம்மா கண்டிப்பா நீங்க மங்கை போட்டு வந்தாங்க. சபாஷ். என்ன நன்னால் எப்போது நடக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அப்படியா? என் தங்கை கட்டி பெண்ணாக இருந்தவள் குமரி பெண்ணாகவே மாறிவிட்டாள். கண்ணி பருவத்திற்கு மங்கை பருவம் அடைந்திருக்கிறார். ஆமா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. என் தங்கை மட்டும் இருக்கீங்க. கைக்கு பிடிப்பாங்க தாங்கடா. மடங்கத்து வேற இடம் இல்ல. தங்கச்சி சொல்லக்கூடாது. ஏண்டா மாறி வச்சு போட்டாக்கா. ஆரி வச்சு உள்ள அனுப்ப கூடாது. சின்ன மாதிரியே உட்கார வைக்கணும். உள்ள போனாக்கா பானை செட்டு கும்பிடு போடும். பானை செட்டி கும்பிடி போடுமா? ஆமா. எந்த காலத்துல நான் பானை செட்டில வச்சுக்கிறேன் இப்போ. ஏய் ஐயா தங்கச்சி வயசுக்கு வந்துச்சு. ஆமா. இப்போ என்ன செய்ய போறீங்க? ஏய் ஓ தங்கா கண்ணி பருவத்திற்கு மங்கை பருவம் இருக்கிறார். இந்த சந்தோஷமான நாள் எப்போது நடக்கும் நான் எதிர்பார்த்து கொண்டேன். அருமாய் கிட்ட போய் விட்டுறலாமா? பரபரப்போ. ஏய் ஐயா பாத்துறியா? என் தங்கை நான் கண்டவள் உமது பெண்ணாகவே மாறிவிட்டாள். ஆமையா. ஆகினால் வருகிற சுக்கிரவாரம் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை என் தங்கைக்கு மஞ்சள் நீராட்டு விழா. அனைத்து ஏற்பாடுகளும் முறையில்லாமல் சென்று நான் நினைக்கிறேன் அமைச்சர் எடுத்துவா. அவசரமாக அழைத்தீர்களாம். யாரு செய்ய தச்ச மாதிரிங்களா ஊட்டிக்கிட்டு அரமானா ஏமா மன வச்சு ரோல் பாடுற மாதிரி ஊருக்கு முன்னாடி வேன் வந்து நிக்க வேணான்றான். வேன் வந்து நிக்க வேணான்றான். ஏங்கல எல்லாரையும் குச்சி தள்ளி இறங்கலாம். இறங்கின உடனே 4வது படிக்கிற பசங்களை கேட்கலாம். ஏன் பசங்களை கூத்தாடிக்கு எங்க கோயிக்கறி ஆகலாங்கன்னு கேட்கலாம். அந்த பசங்களுக்கு இந்த மெத்த ஊட்ட காய்ச்சிட்டு ஊருக்கு முன்னாடி போய் உட்காடுறான். ஏமா வாய் எல்லாம் கொடுக்குறாங்க. சின்ன அக்கா கையை ஊற்றி கீச்சு போடுறான். அவன் எம்மா சைஸுக்குறாங்க. அம்மா கேட்கறான். ஏம்மா சாப்பாடு வைக்கிறாங்க. பேசல் வந்து தர்றாங்க. கண்ணை நுட்டிக்கிட்டு உக்காந்துங்கிறான். வேணான்னு சொல்ல மாட்டான். மொச்சத்தையும் தைக்க பிறகு அட போங்க ஏங்க இப்ப சாப்பாடு வச்சுக்கிட்டு கேட்கறான். சாம்பார் வச்சு இருக்கிறாங்க. என்ன பண்ணி கேட்கறான். சாம்பார் பண்றாங்க. சாம்பார் மந்தம் தைக்கணுமா? அந்த கோழிக்கறினா தான் நெண்டிக்கிட்டே இருக்கணுமா? சாப்பிட்டு வராங்க. எவ்வளோ லைட் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த லைட் வெளிச்சத்துல பட்டாயினா ஊருக்காரர் கூப்பிடுறாங்க.
பாவாஜார மணி ஆகி போச்சு நாடகத்தாலுமே நான் பையத்துக்கு பொச்சாம நாட்டி போறேன் ஏமா இவன் பத்திரத்தை பார்த்துட்டு நான் என்ன நினைச்சுங்கிறேன் ஓ பணமாரம் வைத்து போட்டு வச்சுட்டு நான் மெரிச்சுக்கிட்டு போறேன் உள்ள வரான் நாங்க போடுற பவுடர் மொத்தம் மூஞ்சில வாரி பூச்சிக்கலாம் மேல ஜாக்கி எடுத்துட்டு வந்து பப்புனு வச்சுக்காங்க கேட்கறான் நான் யாரு நான் எந்த நாடு என் பேரு என்ன என் ஊரு என்ன மேல வரான ஒக்கால போய் உனக்கு தெரியாது பப்புனி வச்சுக்காது சொல்லி தப்பா சொல்லுங்கம்மா உங்களை அனைத்த செய்தி தெரியுமா? என்ன செய்தி? எத்தங்கை முத்தழகி குட்டி பெண்ணாகிறாள், குமரி பெண்ணாக போய்விட்டாள், கண்ணி பருவத்தழகி மங்கை பருவம் இருக்கிறாள். நல்ல செய்தி. ஆகிறாள் என் தங்கைக்கு விளைக்கிற வேண்டி அஞ்சலி ராட்சி விழா மேல வந்தோடனே ஒரே சிரிப்பு தான். அன்பார்ந்த நாடகக்கலா மக்களே, இதே இனிய வேளையிலே இன்னும் இந்த நான்காம் திரைக்கதை விழாவிற்கு சிறப்பு நடத்தக்கூடிய விழா குழுவினர்கள் அனைவரும் உடன் சேர்ந்து எங்களுடைய நாடகத்தின் உரிமையாளர் இந்துசாகர் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய நாடகத்தின் ஹார்மோனிஸ்டர் மணியன் ஐயா அவர்களை பாராட்டி இந்த கதவுகளை புறநடை பாபு வாழ்க பாபு வாழ்க. பாபு பாபு அங்கிள் வாழ்க. அன்பார்ந்த நாடகக்கலா ரசிகர் மக்களே, தடம்பேலாம் தானியம் வேலாம், உடம்பிருந்தால் குபேர சம்பத்து வேலாம், ஆனால் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என்று மனமடைக்க வேண்டும். அந்த மனமடைத்து இதே பழைய சிவன் கிராமத்தை சேர்ந்து இன்னும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் காந்திவன் என சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எங்களுடைய இனியான ஆடம்பரத்தை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்னார் அவளுக்கு கலைமணி சார்பாக நன்றிகள் வணக்கம். அது மட்டுமல்லாமல் இதே இனிய வேளையிலே இன்னும் இதே பழைய சிவன் கிராமத்தைச் சேர்ந்த துரைராஜ் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் இன்னும் துரைராஜ் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் என்னுடைய இனியான நாடகத்தின் ஆசிரியர் விளங்கக்கூடிய தென் திருப்பதி என விளங்கும் திருமலை வையாவூரை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்களை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுடைய கலைமணி அதே போன்று இதே இந்த பழைய சிவன் கிராமத்தை சேர்ந்து இந்த விழாவினை விழா குழுவினர் பாபு என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எங்களுடைய இனியான நாடகத்தின் ஆசிரியர் முக்கத்துறை கிராமத்தை சேர்ந்து சேகரன் என் தங்கைக்கு மஞ்சள் நீராட்டு விழா. அந்த மஞ்சள் நீராட்டு விழா அனைத்து ஏற்பாடுகளும் குறையில்லாமல் மீதி எங்கு மாவிலை தோழங்கள் வண்ண விளக்குகள் மேலே கச்சேரி நாட்டிய கலை கட்சிகள் அனைத்து ஏற்பாடுகளும் இருந்தாலும் என் தங்கைக்கோ மஞ்சள் நீராட்டு விழா இந்த தலைநகரத்தில் இப்போது சந்தோஷமாக ஆடி பாடி பண்ணி நாட்டை நாடி தூக்கி நகர்வர்களாம். உலக பிறந்தது கிளைக்காயி உலகம்
காதலி என் ஆசை காதலி